வணக்கம். எடப்பாடிக்கு எதிராக கருப்பு கொடி கற்களை வீசிய நபர்களால் பெரும் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, எதனால் கற்களை வீசி தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். நெல்லையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றவர்கள் மீது அதிமுகவினர் கல் வீசி தாக்குதல் நடத்தியது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பவானி வேல்முருகன் தலைமையில் கருப்பு கொடி காட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதிமுகவினர் அவர்களை கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதில் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை சந்திப்பு பகுதியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கு பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுதும் திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கருப்பு நிற கொடி காட்டப்பட்டு இருக்கிறது. அதுபோது அதிமுகவினர் சிலர் கருப்பு கொடி காட்டாதீர்கள் என்று வாக்குவாதமும் செய்திருக்கிறார்கள். இது மோதலில் தொடங்கி இருக்கிறது. மேலும் கருப்பு கொடி காட்டப்பட்டவர்கள் மீது அதிமுகவினர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லு வீசி தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இதனால அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நெல்லை சந்திப்பு பகுதியே ஒரு கலவரம் மாதிரி இருந்திருக்கிறது. இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து சூழலில் பிற கட்சிகளும் எங்களோட கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதற்கு இடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில தான் நெல்லை சந்திப்பு பகுதியில் அவர் பேச்சில் இருந்த பொழுது ஒரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கொடியை காட்டியிருக்கிறாங்க. எடப்பாடி அழிக ஒழிக என கோஷத்தையும் போட்டிருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தையும் செய்திருக்கிறாங்க. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் கல்வீசி தாக்குதல் நடத்தி கொண்டது. இதனால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போனது. பலர் இந்த பரப்புரைக்கு வந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் பொழுது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பானது சூழல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நெல்லை பரப்புரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டியவர்கள் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பவானி வேல்முருகன் அவருடைய தலைமையில தான் இந்த கருப்பு கொடி காட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்புதான் நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெல்லை சென்ற பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் இல்லத்தில் அவருக்கு சிறப்பு விருந்தானது அளிக்கப்பட்டது. இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பாஜக தலைவர் உள்ளிட்டவர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியில் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பார்களா அல்லது தொடர்ந்து நிராகரிப்பார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.